நம்முடைய ஜெபத்தில் ஒருவரும் சேரக்கூடா ஒளியில வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் என்று சொல்லி எல்லாம் பாடி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஜெபத்தோடு எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? வாசம் செய்பவரே. எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் பயத்தோடு கூட பாடி ஆண்டவரை உயர்த்துங்க. வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நீரே நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, இயேசுவே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. மக்கள் நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே,
நீர்தான் ஆண்டவரே. நீர் மாத்திரமே. நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க இல்லாத வாழ்க்கை ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை கிருபையாய் பாதுகாத்து இந்த காலையில் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாய் கூடி வரவும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும், கர்த்தர்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளின் ஆராதனைக்கு வந்த ஒருவரையும் ஆசீர்வதியும், தூரத்திலும் சமீபத்திலிருந்து தான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஏற்ற வேளையில் கொண்டு வாரும். நல்ல பாடல், நல்ல ஆராதனை, நல்ல வார்த்தைகளை தாரும். தேவனுடைய ஜனங்கள் விடுதலையோடு கூடமே ஆராதிக்க தடையாயிருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் நிர்மூலமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தெரிந்த பாடல் தான், எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள். லிரிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியானது தான், உற்சாகத்தோடு சேர்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் சேர்ந்து சொல்லுங்க. தேவரீர் தேவரீர் நீர் சகலமும் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்திடுவே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் சர்வ தேவரீர் நீர் சகலமும் செய்ய தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் காற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே, தடைகளை தடுப்பவர் கடலையும் காற்றையும் கண்மலையே உம்மை தேவரீர் சகலமும் செய்ய தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் சகலம் தேவரீர் உமக்கொப்பான சொல்லுங்க. தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் நீர் அல்லவோ, தவறாமல் சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர்
தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை நீர்தானே, தடுப்பவர், கடலையும் காற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவரீர் நீர் சகலமும், தேவனே உமக்குப்பான தேவன் தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்குப்பான தேவன் நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வது தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நீர் செய்வதை தடுப்பவன். ஓ தேவரே நீர் சகலமும், தேவரே உமக்குப்பான தேவன் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர், உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். சொல்லுங்க, நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலம், தேவரே உமக்குப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்யும், தேவரே உமக்குப்பான தேவன் யார்? மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி. சொல்லுங்க, இம்மட்டும், இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை. சொல்லுங்க, ஜீவனுள்ள, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசு. சொல்லுங்க, இம்மட்டும், இம்மட்டும் நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீ, கோடி நன்றி ஐயா. இம்மட்டும், இம்மட்டும், ஆமென். இனிமேலும் என்னை நடத்திடுவீ, கோடி நன்றி
அனுதினம் என்னை ஆதரித்தீ, கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, அனுதினம் என்னை ஆதரித்தீ, கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. ஜீவனுள்ள என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீ, கோடி நன்றி ஐயா. கண்மணி கடந்த காலம் முழும் கண்மணி போல பாதுகாத்தார்ல, கோடி நன்றி சொல்லுங்க. கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை. சொல்லுங்க, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை. சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சியோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை. இயேசுவே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே. ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அதை குறித்து உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். விசுவாசம், நிறைய பேருக்கு விசுவாசம் என்றால் என்ன, நம்பிக்கை. விசுவாசம் என்பது இன்னொரு வார்த்தை நம்பிக்கை என்று சொல்லலாம். இந்த நம்பிக்கை, விசுவாசம் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை, அது இருக்கு. ஆனா இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் இன்னைக்கு யார் மேல நம்ம வைத்திருக்கிறோம்? இந்த நம்பிக்கை யார் மேல வைத்திருக்கிறோம்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு பெயர் விசுவாசிகள் என்று பெயர். நமக்கு பெயர் என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க, விசுவாசிகள். அப்போ விசுவாசிகளா இருக்கிறதான நாம் யார் மேல இந்த நாளிலே நம்ம நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவரை விசுவாசித்த பிள்ளைகளுக்கு அவர் செய்ததான அற்புதங்கள் என்ன, அதன் மூலமாக அவர்கள் பெற்ற நன்மை என்ன என்பதை இந்த காலையில விசுவாசத்தை மையமாக வைத்து உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபத்தில் உதவி செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம். அதனுடைய 1ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற ஒரு காரியத்தின் மேல வைக்கிற உறுதிப்பாடு.
ஒரு உறுதி. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது காணக்கூடாதவைகளின் நிச்சயம். காணக்கூடாதவைகளின் நிச்சயம். அப்போ ஒரு விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஒரு நிச்சயத்தை தருகிறது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. பரலோகத்தை நாம் பார்க்கவில்லை, ஆனால் நாம் அதை நம்புகிறோம், நாம் அதை விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் பரலோகம் ஒன்று உண்டு என்பதை நாம் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். இந்த நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ளே இந்த கடைசி நாட்களில் அதிகம் தேவை என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தை தூண்டக்கூடிய, விசுவாசத்தை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு வேத பகுதி இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே வாசித்தோம், விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இரண்டாம் வசனத்தில் இந்த புஸ்தகத்தினுடைய ஆக்கியோன், எழுதினோர், ஆசிரியர் இப்படி சொல்லுகிறார், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதனாலே, எதினாலே? சத்தமா சொல்லுங்க, எதினாலே? விசுவாசத்தினாலே நம்முடைய முன்னோர்கள் நல்ல சாட்சி பெற்றார்களாம். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த பூமியில நல்ல சாட்சி பெற வேண்டுமானால் அவனுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க. இது நம்முடைய முன்னோர்கள் பெற்ற சாட்சி. அதற்கு ஒரு பெரிய பட்டியலையே இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் நல்ல சாட்சி பெற்றாங்க? முன்னோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள், விசுவாசத்தில் வல்லவர்கள், விசுவாசத்தில் சிறந்தவர்கள், விசுவாசத்தில் பெரியவர்கள். அவர்கள் நல்ல சாட்சிகளை பெற்றிருக்கிறார்களா? அவர்களில சிலருடைய பெயர் இந்த வேதாகமத்திலே தொடர்ந்து இருக்கிறதான அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விசுவாச வீரர்கள் அந்த பட்டியலில் நம்முடைய முன்னோர்கள் இதன் மூலமாய் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி முதல் ஆரம்பிக்கிற ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் ஆபேல் என்கிறவர். ஆமென் சொல்லுங்க, அப்படிதானே? ஆபேல். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு என்ன செய்தான்? செலுத்தினான். அப்போ ஆபேல் என்கிறவன் அவர் யார்? ஆதாமுடைய குமாரன். ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஆமா, ஒருவர் காயின், இன்னொருவர் ஆபேல். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த உலகத்தில். ஆதாம் ஏவாளுக்கு அடுத்தபடி காணப்பட்ட பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் ஆபேல், காயின். இப்போ நமக்கு நன்றாக தெரியும், தேவனுக்கு பலி செலுத்தும்படி, காணிக்கை செலுத்தும்படி ரெண்டு பேரும் போனாங்க. காயின் நிலத்தில் விழுந்த கனிகளை என்ன செய்தான்? கொண்டு போனான். ஆனால் ஆபேலோ அப்படி அல்ல, கொழுத்த கன்று, முதலீட்டில் இருக்கிற முதன்மையானதை தேவனுக்கு என்னவாய் கொடுத்தான்? பலியாய் செலுத்தினான். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார், காயினின் காணிக்கையை என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. இது நமக்கு ஆதியாகம புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம். ஆனால் இந்த புஸ்தகத்தினுடைய இந்த எபிரேயர்கள் நிருபத்தில் நாம் இந்த விசுவாச வீரருடைய பட்டியலில் இந்த ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுவதற்கான காரணம், அவன் முதலீட்டை கொடுத்தது மட்டுமல்ல, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்தாராம்? அங்கீகரித்தார். அப்படி என்றால் ஆபேல்
கர்த்தருக்கு செலுத்தின காணிக்கை அவன் கொண்டு போகும்போது அவன் எப்படி கொண்டு போனான்? என் காணிக்கையை கர்த்தர் நிச்சயமாய் அங்கீகரிப்பார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. என் காணிக்கையை கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? அந்த நம்பிக்கையில அவன் போறான், பலி செலுத்த போகிறான். பலி செலுத்த போன அந்த ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை விட அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்வதை விட வேதம் சொல்லுகிறது, ஆபேலுடைய விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையானது. ஆமென். அப்ப ஆபேலுடைய காணிக்கை காயினின் காணிக்கையை விட மேலானதா இருப்பதற்கு காரணம் ஆபேலுடைய விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செலுத்துகிற காணிக்கை அல்லது நாம் தேவனுக்கு செலுத்துகிற பொருத்தனை காணிக்கை மற்றவர்கள் செலுத்துகிற காணிக்கையை விட மேலானதாய் இருக்க வேண்டுமானால் தேவன் விரும்புகிற விசுவாசம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென், சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? விசுவாசம். விசுவாசம். அவனை வேதம் சொல்லுகிறது, காயீனின் பலியை விட ஆபேலுடைய பலி எப்படிப்பட்டதா இருந்தது? மேன்மையா இருந்தது. அப்படின்னா கர்த்தர் அதை அங்கீகரித்தார், ஆண்டவர் அங்கீகரித்தார். இது தேவன் அங்கீகரிக்க காரணம், தேவன் ஏற்றுக்கொள்ள காரணம் ஆபேலுடைய விசுவாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நாமும் தேவனுக்கு காணிக்கைகள் செலுத்துகிறோம். நாமும் செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி என்கிற காணிக்கை, துதி என்கிற காணிக்கை, ஜெபம் என்கிற காணிக்கை, பொருளாதாரத்தில் ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்துகிறோம். இந்த காணிக்கைகள் தேவன் அங்கீகரிக்க வேண்டுமானால் முதல்ல நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம். என்ன? என் காணிக்கை மேலானது. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. எப்படிப்பட்ட காணிக்கையா இருக்குது? நான் செலுத்துகிற காணிக்கை சாதாரணமானது அல்ல, மேன்மையான ஒன்று. அது ஏன் மேன்மையான ஒன்று? என்னுடைய விசுவாசம். நான் தேவனுக்கு கொடுத்தால் தேவன் எனக்கு திரும்ப தருவார். நான் தேவனுக்கு கொடுத்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறபடினாலே இன்னும் நாம் அதிகமாய் கொடுக்கும் போது தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசத்தின் பெருக்கம் நமக்குள்ள வரும்போது தேவன் நம்முடைய காணிக்கை என்ன செய்கிறவராயிருக்கிறாராம்? அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். ஆபிரகாம், நமக்கு தெரியும் ஆபிரகாம், அவனை குறித்து வேதம் சொல்லும் போது தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். போகிற இடம் தெரியாது அவனுக்கு, எங்க போறன்னு தெரியாது. ஆனால் அவர் என்ன செய்தார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் மேன்மை அடைய வேண்டுமானால், நற்சாட்சி பெற வேண்டுமானால், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன் என்கிற பெயர் பெற்றது போல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒவ்வொரு சத்தியத்திற்கும் நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்மையும் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்துல தொடர்ந்து நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்க 32ஆம் வசனத்துல வேதத்துல வாசித்து பார்ப்பீர்கள், விசுவாச வீரர்கள் சிலருடைய பட்டியல் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எப்தா, கிதியோன், பாராக், சிம்சோன், ராகாப், எப்தா, சாமுவேல். ஆமா, நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் சொல்றாரு. அவரு என்ன சொல்றார்? விசுவாச வீரர்கள் யாருங்க? கிதியோன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், எல்லாருமே விசுவாச வீரருடைய பட்டியலில் இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க.
எப்தாவை குறித்து நமக்கு தெரியும். எப்தா யாருங்க? ஒரு அந்நிய ஸ்திரீ, பரஸ்திரியினுடைய குமாரன். அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன். கர்த்தர் எப்தாவை கரங்களில் எடுத்து பயன்படுத்தினார். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன் இப்படி ஆச்சு மைக்கு? அல்லேலூயா. காரணம் என்ன? எப்தாவினுடைய வாழ்க்கையில் அவனுடைய பெயர் இந்த விசுவாச வீரருடைய பட்டியலில் வருவதற்கான காரணம், அவன் தேவனுக்கு முன்பாக பொருத்தனை பண்ணுகிற ஒரு மனிதனாக இருந்தான். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அவன் பொருத்தனை தேவன் அங்கீகரித்தார். அவன் செய்ததை, அவன் சொன்னதை தேவனுக்கு முன்பாக அவன் என்ன செய்தான்? செய்து காணித்தான். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். நீங்களும் நானும் இன்னைக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம இருக்கணும். சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவன். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ஆலயத்திலே வளர்க்கப்பட்டவன், தேவ சமூகத்திலே இருக்கிறவன், தேவனுடைய சத்தத்தை கேட்டவன். இவர்களை குறித்தெல்லாம் சொல்லிட்டு அப்படி 33ஆம் வசனத்துல 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை என்ன செய்தார்கள்? அப்ப இவங்க தாவீது யுத்தத்திற்கு போறார்ல, யுத்தத்திற்கு போறார். தாவீதினுடைய வாழ்க்கையில அவர் சந்தித்திராத மக்களே கிடையாது. அம்மோன் புத்திரர், பெலிஸ்தியர், மீதியானியர், மோவாபியர் எல்லாரோடையும் அவன் யுத்தம் பண்ணி இருக்கிறான். அப்போ இந்த வசனத்தின்படி தானியேல் யுத்த களத்தில், தாவீது யுத்த களத்திற்கு போகிறார். யுத்த களத்தில் அவர் ஒரு பெரிய ஜெயத்தை காண்கிறார் என்று சொன்னால், எதை வைத்து அவர் யுத்தத்திற்கு போனார்? தன்னுடைய படைபலத்தை வைத்துக் கொண்டல்ல. இந்த வசனத்தின்படி விசுவாசத்தினாலே தான் தாவீது யுத்த களத்திற்கு முன்னேறி சொன்னான். ஆமென், அல்லேலூயா, சொல்லுங்க. அப்போ விசுவாசம், அதனாலதான் அவங்க உலகத்தை என்ன செய்தார்களா? ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை என்ன செய்தார்கள்? ஆமா, வாக்கு தத்தத்தை பெற்றார்கள். இன்னைக்கு வாக்கு தத்தத்தை பெறுவது என்பது ரொம்ப கடினமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏராளமான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? ஏராளமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை நாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆண்டவர் கொடுக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நிறைவேறுமா? நிறைவேறாதா? கண்டிப்பா நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான விசுவாச வீரர்களை கொண்டு உள்ளடக்கப்பட்ட இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் உலகத்தை ஜெயித்தார்கள், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள், இவர்கள் எல்லாரும் சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், இவர்கள் நீதியை என்ன செய்தார்கள்? நடப்பித்தார்கள். எதனால்? விசுவாசத்தால். இந்த விசுவாசம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எப்படி வரும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அப்ப நமக்கு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில எதனால வரணும்? எதுல வரணும்? கேட்கறதுனால. கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கேட்கறதுக்கு ஆசையே இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற ஆசை இல்லை. ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்கிறதான ஆசை இல்லை. மனுஷனோடு பேசுறதுக்கு வேணும்னா எவ்வளவு நேரம் வேணுமானால் எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் தேவனோடு பேசுவதற்கு என்ன இல்லை? நேரம் இல்லை, நேரம் இல்லை. நீ ஆண்டவரோடு பேச, நீ பேச பேச ஆண்டவர் உன்னோடு பேசுவார். அவர் சத்தத்தை நீ என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அவர் சத்தத்தை நீ கேட்பதினால உனக்குள்ள என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? விசுவாசம் வளரும். விசுவாசம் என்ன செய்யும்? பெருகும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் நம்ம யார் மேல வைக்கணும்? ஆமா, 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற
இத்தனை திரளான சாட்சிகள். படிங்க, கண்ணு தெரியலையா? பாரமான யாவற்றையும் போதுமா? நம்முடைய விசுவாசம், ஃபெய்த் ஸ்டார்டிங் யாருங்க? விசுவாசத்தை துவக்குறவர் யாரு? இயேசு. ஆமென் சொல்லுங்க. அதை முடிக்கிறவர் யாரு? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னுடைய விசுவாசத்தின் துவக்கம் யாராக இருக்கணும்? மனுஷனா இருக்க கூடாது. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் சாதிக்க முடியாமல் போகிறது என்றால், நம்முடைய நம்பிக்கை யார் மேல இல்ல? ஆண்டவர் மேல இல்ல. உங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. அதை முடிக்கிறவர் யாருதான்? அதனாலதான் பவுல் சொன்னார், நான் நல்ல போராட்டத்தை, ஆமா, ஓட்டத்தை முடிச்சிட்டேன். ஓட்டத்தை முடிக்கும் போது உன்னுடைய விசுவாசம் என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். அப்போ விசுவாசம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில நீ கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், தேவ சத்தத்தை கேட்கணும். அப்படி கேட்கும் போதுதான் உனக்குள்ள என்ன செய்யும்? விசுவாசம் வரும். அப்ப இந்த விசுவாசம் நம்ம மனுஷன் மேல வைக்காம ஆண்டவர் மேல வச்சா, உன் வாழ்க்கையில உங்களை பார்த்து ஆண்டவர் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? உன் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உங்களை மெச்சிக்கொள்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன செய்வார்? பரவாயில்ல, இந்த பிள்ளை என்ன நம்பி இருக்கு, இவளை போல நல்ல பிள்ளை யாருமே யாரும் இல்ல. அந்த மெச்சிக்கொள்ளுதல், புகழுதல். இயேசுநாதர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? புகழணும். நம்மளை பார்த்து புகழணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு 3 பேரை இந்த நாள் ரத்தன சுருக்கமா உங்க மத்தியில சொல்றேன். 3 பேரை ஆண்டவர் விசுவாசத்தில் அவங்களை குறித்து புகழுவதற்கான காரணம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். மத்தேயு 8ஆம் அதிகாரம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எதை கேட்டு, அதுக்கு முந்தின வசனம் வாசிமா. நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு தமக்கு பின் சென்றவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு, யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றார்? தன்னை பின்பற்றி வந்ததான மக்களை பார்த்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஏராளமான மக்கள் போறாங்க. அப்போ 100க்கு அதிபதி என்கிறதான ஒரு மனிதன் இயேசுவண்டை வந்து நிற்கிறான். அவன் வந்து சொல்றான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் மரண தருவாயில கிடக்கிறான், அவனை நீர் வந்து என்ன செய்யும்? சுகமாக்கும், சுகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் என்னல்ல, தகுதி உள்ளவன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. ஆனா நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன், என் வேலைக்காரன். அப்போ இவனுடைய விசுவாசம் எதன் மேல இருந்தது என்றால், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் வேலைக்காரன் சுகமாயிருவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா போதும். என் வீட்டுக்கு வராண்டா, என் வீட்டுக்கு ஆண்டவரே நீர் வர தேவையில்லை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நல்லா பாருங்க, இவர் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, ஒரு பெரிய உயர் அதிகாரி, தன் வேலைக்காரன் மேல் அக்கறை உள்ளவன். அப்படின்னா அந்த வேலைக்காரன் எவ்வளவு இந்த எஜமானுக்கு உண்மையா இருந்திருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா எஜமானும் எல்லா வேலைக்காரர்களையும் நேசிப்பது இல்லை, எல்லா வேலைக்காரர்களும் எல்லா எஜமானுக்கு உண்மையா இருப்பது இல்லை. சிலர் இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவர்கள் ஒருவர் தான் இந்த வேலைக்காரன். இந்த வேலைக்காரன் அந்த எஜமானுக்கு
உண்மை உள்ளவனா இருந்ததினாலும் தன்னை நேசித்ததினாலும் இப்ப மரணப்படுக்கையில் இருப்பதினால ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே என் வேலைக்காரன் என்னவாகணும், முதல்ல சுகமாகணும், என் வேலைக்காரன் சுகமாகணும். இன்னைக்கு நம்முடைய ஆசையெல்லாம் நான் சுகமாகணும், எனக்கு எல்லாம் நடக்கணும், ஏன் காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா மற்றவங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகணும், மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும், இந்த எண்ணங்கள் யாருக்கு இல்லை, நமக்குள்ளே இல்லை. ஆனால் இந்த 100க்கு அதிபதியினுடைய எண்ணம் எல்லாம் தன்னுடைய வேலைக்காரன் எப்படி ஆகில என்ன செய்யணும், சுகமாக. அதற்கு அவன் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் இயேசுவண்ட போனான், வேற எங்கேயும் போகல. நிறைய டாக்டரை கூப்பிட்டுருக்கலாம், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். நோ, ஒண்ணு வேண்டாம், நான் யார்கிட்ட போறேன், நசரேயனாகிய இயேசு கிட்ட போறேன், அவர்கிட்ட போய் இந்த காரியத்தை சொல்ல போறேன். நேர போனான், ஆண்டவர்கிட்ட போய் சொன்னான். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ள இப்படி ஒருவனை நான் என்ன செய்யல, பார்த்ததே இல்லை. நிறைய அவரை பின்பற்றி வர்றாங்க கூட்டம். அந்த கூட்டத்தில் இயேசுவை சந்தேகப்படுகிற கூட்டம், என்ன சாப்பாட்டுக்காக ஒரு கூட்டம், சுகம் பெறுகிற ஒரு கூட்டம், சத்தியத்தை கேட்கிற ஒரு கூட்டம், ஏராளமான கூட்டம் வருது. ஆனா அந்த கூட்டத்தின் மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எல்லாரை பார்க்கிறோம் இந்த 100க்கு அதிபதி மேன்மை உள்ளவன். அவருடைய விசுவாசத்தை நான் என்ன செய்கிறேன், மெச்சிக்கொள்ளுகிறேன். அவருடைய விசுவாசத்தை நான் என்ன செய்கிறேன், மெச்சிக்கொள்ளுகிறேன், கனப்படுத்துகிறேன். அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அப்படி. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலர்களுக்குள்ள நான் இப்படி ஒருவனை என்ன செய்யவில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. 12 மாத்திட்டீங்களோ? அதல்ல, அடுத்த 11 வசனம். இல்ல ஒரு நிமிஷம். நீ போகலாம், நீ இங்க என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது, நீ இங்க நிக்காத, இந்த கூட்டத்துக்குள்ள என்ன செய்யாத. ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவர் உடனே இவனை போ சொன்னாரு? நான் என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய கணிப்பு என்று சொல்வதை விட அந்த வார்த்தை எனக்கு சரியா வரமாட்டேக்கு. இமேஜின், என்னுடைய இமேஜின், நான் இப்படி சொல்றேனே, இவர்களை சுற்றிலும் ஏராளமான மக்கள் நிக்கிறாங்க இல்ல, இவன் ஒருத்தன் விசுவாசத்துல வந்து நிக்கிறான். இப்ப ஆண்டவர் ஏன் உடனே இவரை போ சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன்னா, இவன் இங்க நின்னா இவன் விசுவாசத்தை என்ன செஞ்சிருவாங்க, நீ இயேசுநாதர் வர வேண்டாம்னு சொல்லிட்டல, அப்ப எப்படி உன் வேலைக்காரன் என்ன செய்வான், சுகமாவான். இயேசுநாதர் வந்தாதான் சுகமாகும், இயேசுநாதர் வர வேண்டாம் நீ சொல்றியே, அதனால என்ன நடக்காது, சுகம் கிடைக்காதுன்னு எவனாவது பேசிடுவான். ஏன்னா அப்படிதான், அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம இருக்கோம்ல, அப்படிதானே? நம்ம போய் யார்ட்டையாவது எனக்கு ஆண்டவர் இதை செய்வாரு அப்படின்னு சொல்லுங்களேன், பக்கத்துல இருக்க விசுவாசி சொல்லு, உங்களுக்கா? ஆமா, நானே எத்தனை வருஷமா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கே நடக்கல, உங்களுக்கு? அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நீ உடனே போயிரு, இவங்க மத்தியில நீ என்ன செய்யாத, நின்னா ஓம் விசுவாசமும் இல்லாம போயிரு, நீ உடனே போகலாம். அது உனக்கு விசுவாசித்தபடியே உனக்கு என்ன செய்யுது. ஆமா, வேதம் சொல்லுகிறது, அந்த நாளிகையில அவனுடைய வேலைக்காரன், எந்த நாளிகையில், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதி உள்ளவன் அல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் என்ன செய்வான், சுகமாவான். அந்த நிமிஷம் இவனுடைய விசுவாசத்தை கேட்டு கர்த்தர் அவனை சுகமாக்கிட்டார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நம்மளை குறித்து ஆண்டவர் இப்படிதான் சாட்சி கொடுக்கணும். நம்ம இருக்கிற தெருவில், நம்ம இருக்கிற பஸ்தியில, உங்க குடும்ப சுற்று வட்டாரத்தில்,
உங்க குடும்ப சுற்று வட்டாரத்தில், உங்க குடும்பத்தில் மத்தியில உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், இந்த பிள்ளை மாதிரி விசுவாசத்துல, ஜெபத்துல, கர்த்தருடைய காரியத்துல இந்த பிள்ளைய மாதிரி வேறொரு பிள்ளை இல்லைன்னு நீங்க நற்சாட்சி பெறுகிற பிள்ளைகளா கர்த்தர் உங்களை இந்த நாட்களில் மாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால் உங்களுடைய நம்பிக்கை மனுஷன் மேல வேண்டாம். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் நம்மை அழைத்த, நம்மை ரட்சித்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நான் இந்த முறை ஊர்ல இருந்து வரும்போது கர்த்தர் ஒரு பயங்கரமான ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்தினார். நாங்க கேரளாவில இருந்து கீழே தமிழ்நாட்டுக்கு இறங்கி வரோம். பஸ்ல இறங்கி வர்றோம். நான் படுத்திருக்கிற பெட்டில் நான் சைடில் படுத்திருக்கிறேன். அது மலைப்பாதை. அந்த மலைப்பாதையில் கீழே இருந்து நிறைய பஸ் வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் வர்ற வண்டி நல்ல பெரிய கோச்சு பஸ்ஸு. ஸோ சைடு கொடுக்க முடியல. எப்படியோ சைடு கொடுத்துட்றேன். நான் இந்த பஸ்ஸு போகும்போது அந்த கண்ணாடி ஒளிய ஸ்க்ரீனை தள்ளி விட்டுட்டு இப்படி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ என் பையன் பக்கத்தில் இருந்து சொல்லுவான், முகத்தை முதல்ல எடுத்துக்கோங்க, முகத்தை அந்த கண்ணாடியோட சேர்த்து என்ன செய்ய வேண்டாம், வைக்க வேண்டாம், டாடியை எடுத்து சீக்கிரம் எந்திரிச்சு மாறிடுங்க. நான் கொஞ்சம் தலையை தூக்கி இப்படி திருப்பிட்டேன். தலையை திருப்ப நான் எந்த இடத்துல அந்த ஓரத்துல தலை வச்சிருந்தனோ அந்த இடத்துல அந்த பக்கம் இருந்த பஸ், மேல மாற போற பஸ் டச் பண்ணி அடுத்த கண்ணாடி மேல கீழே மொத்தம் உரசி சுத்தமா என்ன செஞ்சு தகுடுபொடி ஆயிடுச்சு. நான் மட்டும் ஒருவேளை அந்த முகத்தோட சேர்த்து வச்சிருந்தேன்னா அது இருக்கலாம். ஆனா கர்த்தர் பயங்கரமான ஆபத்திலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சார், காப்பாத்தினார். பயங்கரமான ஆபத்திலிருந்து கர்த்தர் காப்பாத்தினார். அதற்கு பிறகு அந்த வண்டியை கண்ணாடியெல்லாம் உடைச்சி, அந்த மொத்த கண்ணாடியை உடைச்சி கிளீன் பண்ணி அட்டைப்பெட்டியை வச்சு ஒட்டி, பல லட்சங்கள் போட்டு வாங்கின பஸ் அட்டைப்பெட்டியை வச்சு ஒட்டி எடுத்து, ஏன்னா காத்து ஏறக்கூடாது இல்லை, சென்னை சேர்ந்தோம். நல்லா பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நல்லவர். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது, நம்ம இருக்கிற ஸ்தானத்துல நம்மளை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நம்மளுடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கணும், பெருசா இருக்கணும். மெச்சுக்கொள்ளத்தக்க, ஆண்டவர் நம்மை மெச்சுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை உடைய கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் மாறணும். அது 100க்கு அதிபதியின் இடத்துல ஆண்டவர் கண்டபோது சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒருவனை நான் என்ன செய்யல, காணல, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு. அப்ப நீங்க விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆகுமா ஆகாதா? ஆகுமா? சொல்லுங்க. நான் விசுவாசித்தபடி, சொல்லுங்க, நான் விசுவாசித்தபடி கர்த்தர் எனக்கு செய்வார். நான் விசுவாசித்தபடி எனக்கு எல்லாம் நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென் என்றால் என்ன அர்த்தம்? அப்ப இன்னைக்கு நீங்க அறிக்கை பண்ணி இருக்கிறோம். நீங்களும் நான் என்ன செஞ்சிருக்கிறோம், 100க்கு அதிபதிக்கு தான் கர்த்தர் செய்வாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வாரா? செய்வாருங்க. ஆமென். நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவருங்க. நம்ம ஆண்டவர் எல்லாரையும் என்ன செய்கிறவர், நேசிக்கிறவர், பட்சபாதம் உள்ளவர் அல்ல. 100க்கு அதிபதிக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவர். ஆனால் அவர் எதிர்பார்ப்பது இஸ்ரவேலர்களுக்குள்ளே, இஸ்ரவேலுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். வாசிங்க 15:28. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. அப்ப விசுவாசத்துல சின்னது இருக்கு, பெருசு இருக்கு, அப்படிதானே? அதான் கடுகளவு விசுவாசம், கடுகளவு விசுவாசம். இங்க ஒரு சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க விரும்புகிறது உங்களுக்கு ஆகணும் அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க.
பெருசா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி ஆலோசனைகள் எல்லாம், சத்தமா சொல்லுங்க, வசனம் தெரியல, ஏன் காரணம் என்ன தெரியுமா, நம்ம படிக்கிறது இல்லை. அவர் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம். அப்ப நல்ல கவனிங்க, உங்க மன விருப்பம் என்ன? இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். இன்னைக்கு எத்தனாம் தேதி? 28 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி. இந்த மாசம் முடியது, இந்த வருஷம் முடியதுக்குள்ள ஒரு பெரிய விருப்பம். என்ன விருப்பம் உனக்கு? அது ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்லி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. உன் விருப்பத்தின்படி உனக்கு அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பெரிய விசுவாசம். பெரிய விசுவாசம். இப்ப ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் உங்க இருதயத்துல கை வைங்க. இருதயத்துல கை வச்சு இப்ப நீங்க எதுக்கு ஜெபம் பண்ண போறீங்க? எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, கானானிய ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னீர். இந்த நாளில் ஆண்டவரே, அதே விசுவாசத்தோடு கூட நாங்க ஜெபம் பண்றோம். நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே, என் விருப்பத்தை நிறைவேற்றும். இந்த ஆண்டின் முடிவுக்குள்ளாக ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு, ஆண்டவரே, என் விருப்பத்திற்கு நீர் எனக்கு ஒரு பதிலை தாரு. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபம் பண்ணலைன்னா நடக்காது. நீங்க ஜெபம் பண்ண நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணலன்னா நடக்காது. விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. என்ன கேட்குறீங்க? இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற காரியத்திற்கு தேவன் பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலையில் இந்த அருமையான பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் ஆண்டவரை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காரியங்களுக்கு கர்த்தர் பதிலை தருவீராக. கர்த்தர் பதிலை கொடுப்பீராக. ஒருவேளை சொந்த வீட்டுக்காக, ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக, தொழிலுக்காக, ஆண்டவரே, கடன் பிரச்சனை விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், வாகனம் வாங்க வேண்டும் என்பதற்காக, சொந்த இடம் வாங்க வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக, படிப்புக்காக, ஆண்டவரே, நல்ல வேலைக்காக, ஆண்டவரே, விருப்பப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பீராக. நீ விருப்பத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கானானிய ஸ்திரீ. இவ்வளவு ஒரு புறஜாதி ஸ்திரீ இயேசுநாதர்கிட்ட வர்றா. இயேசுநாதர்கிட்ட வந்து சொல்றாரு. என்ன சொல்றாங்க அந்த அம்மா? ஐயா, என் மகா எப்படி இருக்கிறாங்க? மிகவும் முடியாம இருக்கிறாங்க. என் மகா எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறா? மிகவும் முடியாத நிலைமையில் இருக்கிறா. என் மகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? சுகத்தை தரணும். என்ன தரணும்? சுகத்தை தரணும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் பேசல. இந்த அம்மா போய் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே, என் மகள் ரொம்ப கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள், சுகமாக்குங்க. தாவீதின் குமாரனே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குன்னு கத்துறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு பதிலுமே சொல்லல. ஒரு பதிலும் சொல்லல. ஆனா அந்த அம்மா என்ன செய்யல? விடல. அந்த அம்மா ஆண்டவரை பின்தொடர்ந்தே போனாங்க. அப்படிதானே? அந்த அம்மா பின்தொடர்ந்தே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, என் பிள்ளைக்கு சுகத்தை தாங்க, என் பிள்ளைக்கு சுகத்தை தாங்க. கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, இந்த அம்மா அம்மா கெஞ்சிக்கிட்டே இருக்கு, அலப்பி விடும். அப்ப அந்த ஆண்டவர் சொன்னார், நான் காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அன்று வேறொன்றுக்கும் நான் அனுப்பு, மற்றபடி நான் வேற ஒன்றும் இல்லை. உன்கிட்ட உனக்கு வரல, நான் உனக்கு சுகந்தர வரல அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. ஆனால் இந்த அம்மா என்ன செய்யல? விடல. அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் பார்த்தாரு,
இப்படி விசுவாசத்தை பார்த்தார். ஏன்னா இவளுக்காக வரலையே, சொந்த ஜனத்திற்காக வந்தேன், சொந்த ஜனமும் என்னை ஏற்றுக்கொள்ளல. ஆனா இந்த கானானிய ஸ்திரீயோ என் மேல நம்பிக்கை வச்சுட்டு என்ன செய்கிறா, என்னை பின்தொடர்ந்து வாராளே, தன் பிள்ளைக்காக, தன் மகளுக்காக, மகளுடைய பிசாசின் பிடியிலிருந்து தன் குழந்தையை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக கதறாளே, இவளுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் அவர்களை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அப்படின்னா இந்த அம்மா யாரு? இந்த அம்மா யாருங்க? நாய்க்குட்டி. பிள்ளைகள் யாரு? இஸ்ரவேலர்கள். அவங்க இவரை ஏற்றுக்கொள்ளல. நான் பிள்ளைகளுக்கு சோகம் கொடுக்க வந்தேன், ஆனா அதனை யாரும் கொடுக்க மாட்டேன், நாய்க்குட்டி கொடுக்க மாட்டேன். அடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தன் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்றுமே. ஆமா, நல்லதுதான் ஆண்டவரே, நாங்க நாய்க்குட்டி தான். ஆனா நீங்க யார் தெரியுமா? எஜமான். அல்லேலூயா. நீங்க யாரு? எஜமான். உங்ககிட்ட இருக்கிற அப்பா இருக்குல்ல, அது கீழே போடுங்க, அதை நான் என்ன செய்ய போறேன், எடுத்து சாப்பிடறதுக்கு நான் ரெடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்னவா இருக்கிறேன், தயாரா இருக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு என்றார். அந்நேரமே அவள் மகள் என்னவானாள்? அந்நேரம் 100க்கு அதிபதி அந்நேரம். அப்படி விசுவாசத்தை மெச்சு சொல்றாரு. இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்டவனை காணல. இந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, ஐயா நீ நாய்க்குட்டி தான், நான் நாய்க்குட்டி தான், ஆனா நீர் எஜமான் தான். நீ போடுற அப்ப துண்டு இருக்கு பாருங்க, அதை நான் சாப்பிடறதுக்கு நான் தயார், நான் சாப்பிடுறேன் ஆண்டவரே. ஆனா எனக்கு தேவை, என் பிள்ளைக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க, சுகம் வேணும். சுகம் வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்து மேல வைத்திருக்கிற விசுவாசம் 100க்கு 100 அவரை சார்ந்து இருப்போமானால் அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்ய கடவுது ஆகும். நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க இல்லையா? இதை மறந்துடாதங்க. ஒரு பேப்பர்ல எழுதி உங்க பைபிள்ல வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர்ல எழுதி என்ன செய்யணும்? எதுக்கு ஜெபம் பண்ணீங்க, எதுக்கு ஜெபம் பண்ணீங்க? உங்க விசுவாசம் வர்த்திக்கணும்னா உங்க பைபிள்ல திறக்கும் போதெல்லாம் அது மேல கையை வச்சு, ஆண்டவரே என் விருப்பத்தை நிறைவேற்றும், இயேசுவே என் விருப்பத்தை என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? கண்டிப்பா நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விசுவாசம் பெருகட்டும், உன் விசுவாசம் குறைய வேண்டாம். பாட்டு மட்டும் பாடுற 100க்கு 100 உண்மையே நான் நம்புகிறேன், அற்புதம் அவர் அற்புதம் செய்கிறவர். அப்ப நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு இருக்கணும்? 100% அவர் மேல இருக்கு. ஆண்டவர் மெச்சிக்கொள்ற அளவு. ஒரு கானானிய ஸ்திரீ, புறஜாதி ஸ்திரீ, தன்னை நாய்க்குட்டி என்று சொல்லி ஒத்துக்கொண்டவள், அவருடைய விசுவாசத்தை பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு என்ன செய்ய கடவுது? ஆக கடவுது. மூன்றாவதாக ஒரு மனிதன், மார்க் 10:52 பர்த்தொலோமே என்கிறதான ஒரு குருடன். இந்த குருடன் இயேசுநாதர் அந்த வழியே போறார், இயேசுநாதர் அந்த வழியே போறார், கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே, எனக்கு நான் சுகமடையணும், நான் சுகமடையணும், நான் சுகமடையணும் கூப்பிடுறான். ஆனா இயேசு கூட போறவங்க எல்லாரும் அவனை பார்த்து என்ன செஞ்சாங்க? அதட்டினாங்க. ஏய் பேசாம இரு, பேசாம இருந்தாங்க. ஏன்னா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி என்ன செய்யாதான்? ஆமா, விட மாட்டாங்க. அத மாதிரிதான் இயேசுநாதர் அற்புதம் செய்ய ரெடி. ஆனா சீசர்கள் அவருக்கு என்ன செய்யல? என்ன செய்யல? ஆமா, அலோ பண்ணல. ஏய் பேசாத, ஸ்டாப், அமைதியார், அமைதியார். ஆனா இந்த பர்த்தொலோமே எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆமா, நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசுநாதர் கூட குறைஞ்சது ஒரு 100 பேர் போயிருக்காங்கன்னு வைங்களேன். 100 பேர் பேசிக்கிட்டு போகும்போது எவ்வளவு சத்தம் இருக்கும்? எவ்வளவு சத்தம் இருக்கும்? இப்ப நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்கல்ல, இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே
எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது இந்த சத்தம் கீழே வர என்ன செய்யுது, கேட்கும்ல, அப்படிதானே? இப்போ 100 பேர் நடந்து போறாங்க, 100 பேருக்கு கூடவே இருக்கலாம்ல. ஸோ நடந்து போகும்போது சத்தம் என்னவாகும், என்ன வேணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை பேசிட்டே போவான். ஆனா இயேசுநாதரை பின்பற்றி போகிறவருடைய சத்தத்தை விட அதிகமான சத்தம் யாருடைய சத்தமா இருந்தது? குருடனுடைய சத்தம், பர்த்தலேமியனுடைய சத்தம். அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு. அதட்டின பிறகும் அவன் சத்தம் என்ன செய்யல. இப்ப நம்மள ஒருத்தர் அதட்டிட்டாருன்னா அப்புறம் என்ன செய்வான்? அவன் இப்ப ஒருத்தர் சேட்டை பண்றான், அந்த கிறிஸ்தோபர் இருக்கான் பாருங்க, அவன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்க இருந்து பார்த்தோன்னா அப்படி கையை அப்படி காட்டுறேன்னு வைங்களேன், அப்ப என்ன ஆயிடுவான்? அமைதியாயிருவான் இல்ல. ஐயா நம்மளை தான் பார்க்கிறாரு. ஆனா பர்த்தலேமே அப்படி இல்லை, அப்படி சவுண்ட் என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சத்தம் அவரை பின்பற்றி வருகிறவர்கள் பேசிக்கொண்டு வருகிற சத்தத்தை விட ஸ்பெஷல் சவுண்டா யார் காதுல போய் கேட்டுச்சு? இயேசுநாதர் காதுல போய் கேட்ட உடனே தப்புன்னு ஆண்டவர் என்ன செஞ்சார்? அங்க ஸ்டாப் பண்றார். அவனை கூப்பிடுறார், எப்பா நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் கேட்கல. பர்த்தலேமே என்ன சொன்னா? நான் பார்வையிடேன். ஏசு சொல்றார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை. என்னங்க நல்லா பாருங்க, இந்த பர்த்தலேமே குருடன் இயேசுநாதர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் பார்வையிடேன், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? அப்போ அவன் வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்கு முன்பதாகவே அவனுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? ரட்சிப்பு கிடைச்சிச்சு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்தா அவன் கண்டிப்பா என்ன செஞ்சிருவான். அதனாலதான் பவுல் சொல்றார், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும். இந்த விசுவாசம், இந்த ரட்சிப்பை குறித்த நம்பிக்கை பர்த்தலேமேக்குள்ள இருந்தது. அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார், சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ என்ன செய்வாயாக? பார்வையடைவாயா. இவன் கூப்பிட்ட சத்தம் தான். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்க போறோம். நம்ம சத்தம் எங்க போகணும்? ஆண்டவர்கிட்ட போகணும். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு உஷ்ணத்திலிருந்து எங்களை என்ன செய்யும்? காப்பாற்றும். மக்களை காப்பாற்றும், ஜனங்களை காப்பாற்றும், பிள்ளைகளை காப்பாற்றும், பெரியவர்களை காப்பாற்றும், மிருக ஜீவன்களை காப்பாற்றும். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தெய்வ சமூகத்தில் இந்த காலவேளையில நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரிலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த நூற்றுக்கதியை பொதியை போல இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய விசுவாசமுடைய ஒருவனை நான் பார்த்ததே இல்லை. இயேசு பார்த்த ஒரு 100க்கு அதிபதியாய் நீங்களும் நான் இருப்போமானால் எவ்வளவு நலமாயிருக்கும். இயேசுவை பின்பற்றி ஏராளமானோர் வந்தாங்க. ஆனா அந்த கானானிய ஸ்திரீ மட்டும் இயேசுவை விடவே இல்லை. அவளை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்க விரும்புகிறார்? உடைய விசுவாசம் எந்த நிலைமையில இருக்கு? ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் பெருகட்டும், அது பெருகட்டும். உடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார்.
நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன்னுடைய விசுவாசம் உன்னை ராஜ்யங்களை ஜெயிக்க வைக்கும். உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வைக்கும். உன்னுடைய விசுவாசம் அநித்தியமான பாவங்களை வெறுக்க வைக்கும். உன்னுடைய விசுவாசம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் உன்னை மாற்றும். உன்னுடைய விசுவாசம் உன்னை பராக்கிரமசாலி என்று பெயர் வாங்க செய்யும். உன்னுடைய விசுவாசம் சிங்கங்களின் வாய்களை கட்ட வைக்கும். நீ விடுகிறதான சுவாசம் விசுவாசத்தோடு கூட விடணும். விசுவாசம் இல்லாத சுவாசமாய் நீ இருக்காத. அவன் நம்பிக்கை நமக்குள்ள வேண்டாம். கானானிய ஸ்திரீயை போல நம்முடைய விசுவாசம் வளரட்டும். உன் குடும்பத்தின் எதிர்காலங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், பிசினஸ், தொழில், எல்லாவற்றிலும், வேலையிலும் ஒரு விருத்தியை ஆண்டவர் இந்த நாட்களில் தருவார். ஒரு பிராட் மைண்டோடு கூட, ஒரு தரிசனத்தோடு கூட இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. போதும், கிடைக்கிறது போதும். இன்னைக்கு பெருசாகட்டும். விசுவாசம் பெரிதாகட்டும். அறிக்கை செய். விசுவாச வார்த்தைகளை செய்து அறிக்கை செய். ஆண்டவரே, விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் எனக்கு ஒரு சொந்த இடத்தை தரும். கேளுங்க ஆண்டவர்ட்ட. என் பிள்ளைகளுக்கு நல்ல ஃபியூச்சரை தரணும். என் தொழிலை, என் பிசினஸ் ஆசீர்வதிக்கணும். என் கடன்கள் இருந்து விடுதலை தரணும். எனக்கு ஒரு சொந்த வீட்டை தாரும் ஆண்டவரே. ஆலயத்திற்கு ஒரு சொந்த இடத்தை தாரும். பெரிய ஒரு இடத்தை தாரும் ஆண்டவரே. நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் இயேசுவே உம்மை. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவே, கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தினீர், மட்டும் என்னை, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவே, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை. கண்மணி போல் என்னை காத்துக் கொண்டீ, கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா. கண்மணி போல், கண்மணி போல் என்னை, கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீ, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே. சீக்கிரம் வருவேன், சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, சீக்கிரம் வருவேன், சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி
காலவேளையில் நம்முடைய விசுவாசம் பெருகட்டும். ஏனென்றால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சீயோனில் நம்மை சேர்க்க சீக்கிரம் வரப்போகிறார். இந்த பூமியில் வாழ்கிற நாம் அவருக்கு கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ரொம்ப நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்து உம்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காக நன்றி. பயங்கரமான உஷ்ணத்தின் கொடுமையிலும் கர்த்தரை அற்புதமாய் காத்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளவும், கர்த்தரை ஆராதிக்கவும் நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒரு நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் பலன் தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய ஆண்டவரே, தொழில்கள், வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் இருப்பதாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபை கத்தத்தார். விசேஷமாய் ஆண்டவரே, நாளை ஆராதனைக்கு வர முடியாமல் வீடுகளில் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மறுபடியும் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். இந்த மாதம் முழுவதும் நீர் நல்லவராயிருந்து வழி நடத்தும். வருகிற புதிய மாதமும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு நன்மையான மாதமாய் கர்த்தர் அமைத்து தாரும். நல்ல தேசத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணும். காலநிலைகளை அனுகூலமாக்கி தாரும். எந்த வியாதிகளும் பிள்ளைகளை தாக்காதபடி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் நினைக்கும் சமாதானமும் காவலும் இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.